6 மணிக்கு ஓட்டு முடியுது. 5:20க்கு வாசலில் நிற்கிறேன். குளுக்கோஸ் 6 வாசல் நிற்கிறேன். 1 2 3 4 காரணம் 2 3 4 5 ஒரு இன்னோவா கார்ல வந்தாரு. அப்படியே வந்து என் பக்கத்தில் அட்வொகேட் விஜயகுமார் ஒருத்தர் இருந்தார். அவரை முறைச்சாரு. சார் கீழே உயிர மாதிரி இருக்கு சார். அப்போ வந்தாரு விஜயகுமாரை பார்த்துட்டு இப்படி முடிச்சுட்டே வந்தாரு. உடனே எங்க நான் அங்கேயே நிக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன பண்ண பார்த்தா நான் அங்கேயே நிக்கிறான்னு சொன்னேன். அப்ப அப்படியே கிட்ட வந்தாரு. வந்து என்ன பண்ணி அது எதுக்கு நாங்கள் நிற்கிறதுக்கு ஆப்போசிட் தான் மனிதநேய ஜனநாயக கட்சின்னு எங்கள் அலையன்ஸ் கட்சி, டிவிக்கோட அலையன்ஸ் கட்சி தான் எங்கள் ஆஃபீஸு. அங்கே தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் அங்கே பூத் கேப்சரிங் கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்றதுனால நாங்கள் ப்ரிகாஷனாக நாங்கள் போய் பார்த்துட்டு அதை பிடிக்கணும் உட்காந்துருக்கும்போது சேகர் பாபு இறங்கி அப்படியே கூட்டமாக எங்களை நிறுத்தினே வர்றாரு. நான் போய் ஜனநாயக கட்சி மக்கள் கட்சி வாசலில் நின்ட்டேன். இவர் விஜயகுமார் அப்படியே உள்ளே போயிட்டார். ஆஃபீஸ் உள்ள எங்கெல்லாம் வந்தார். நீ போயிடு நான் வந்தது அந்த நாய்க்காக தான், ஃப்ராடுக்காக தான், அவனை பற்றி உனக்கு தெரியாது, நீ போ அப்படின்னு சொன்னார். எனக்காக வந்தவரை நான் எப்படி விட்டு போக முடியும்? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. போன்னு சொல்கிறேன்னா இப்போ என்ன மிரட்டுறியா என்ன அப்படின்னு கேட்டேன். உன்னை போட்டுருவேன், உன்னை இங்கே போட்டுருவேன்னு சொல்லி செல்போன் எடுத்து வயிற்றுல 4 குத்து அப்படி குத்துறாரு உள்ள அழுத்தி. அது வீடியோவில் எல்லாம் ஆதாரம் இருக்கு. போட்டுட்டு அவங்க உள்ளனே அதில் கூட இருந்தவங்களாம், டேய் நான் இங்கே நகர மாட்டேன்னு சொல்லிட்டேன், நீ கொள்ளு போடு, நான் நகர மாட்டேன்ட்டேன். உடனே அவரு வெளியே போடா, உள்ள போடான்னு சொல்லு. நான் போகவே மாட்டேன்னு ஒன்று என்னோட பிரதர் எல்லாம் ஏற்று வார் உள்ளே போயிட்டார் விஜயகுமாரி வான்னு சொல்லி பக்கத்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. உடனே நான் வந்து இங்கே மறியலுக்கு வந்து உட்காந்துட்டேன். அதுக்குள்ளே நான் ரோடு கொள்ளும்போது ஃபுல்லாக போலீஸ் வந்துச்சு. சென்ட்ரல் ஃபோர்ஸ் வரல, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்தோடனே போலீஸ் வந்துச்சு, பிரச்சனை இல்லைன்னு நினச்சா உள்ளே போய் போலீஸு எங்கள் ஆள் எல்லாரையும் அடிச்சு கார்த்தின்னு ஒரு அட்வொகேட்டை போட்டு அடிச்சாங்க. ரத்தம் ஊத்துது. அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடு. அவங்கள பிடிக்காம போலீஸ் அராஜகம் பண்ணி போலீஸும் எங்க ஆளுங்களை அடிச்சு ஜீப்பில் ஏற்றிச்சு. நான் மறியல் பண்ணிருந்த ஆளு வந்து பார்த்தா எங்க ஆளை இறக்கி விட்டு தான் மறியல் பண்ணுவேன்னு சொன்னேன். இது தலைமைக்கு தெரியப்படுத்திருக்கேன். தலைமை என்ன சொல்லிச்சு, டிசிஷன் நீங்களே எடுங்க, சீரியஸாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்களோ பண்ணுங்க, சீரியஸ் இல்லைன்னா அவன் பூத் கேப்சர் பண்ண போகிறாங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போது எங்கள் இடத்துல ஒரு 2-3-4-5 பூத்தில் உள்ள எல்லாம் ஆல்மோஸ்ட் பூத்தில் உள்ளே போய் எங்கள் ஆளை தொடுத்துட்டு பூத் போட்டதா அவங்க சொல்கிறாங்க. இதை நான் கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் சொல்ல முடியும். எங்கள் ஆளில் கேட்டால் தான் தெரியும். எனக்கோ, என் குடும்பத்துக்கோ, என் மொண்டாட்டிக்கோ, என் பிள்ளைக்கோ, என் பொண்ணுக்கோ, என் தம்பிக்கோ, என் அண்ணனுக்கோ, விஜயகுமாருக்கோ, விஜயகுமார் ஒய்ஃபோ, விஜயகுமார் குடும்பத்துக்கோ யாருக்கு ஒரு சின்ன கீரல் இருந்தாலும், ஆக்சிடென்ட் நடந்தாலும், எது நடந்தாலும், இந்த பாய்க்கு எது நடந்தாலும் சேகர் பாபு அவர் மட்டும்தான் பொறுப்பு.